Good day to you all. நாம் ஒரு மொழியை கற்க வேண்டுமாயின் நம்மிடம் இருக்க வேண்டிய அத்தியாவசியமான பண்பு இடைவிடாத பயிற்சி, கன்ஸ்டன்ட் பிராக்டிஸ். அந்த வகையில் நாம் தினமும் 10 வாக்கியங்கள் தமிழிலும் அவற்றை ஆங்கிலத்தில் எவ்வாறு சரளமாக பேசிடலாம் என்பது பற்றியும் பார்க்க போன்றோம். இவற்றை நீங்கள் தினமும் குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி பயிற்சி செய்வதன் மூலமும், இதே போல மேலும் வாக்கியங்களை உருவாக்கி பயிற்சி செய்வதன் மூலமும் சிறந்த பலனை பெற்றிட முடியும். One day you can be fluent in speaking English. If you have any doubt, you can comment it and definitely I will help you. Now let's move on to the practice. அவள் காலை 8 மணியிலிருந்து பஸ்ஸுக்காக காத்துட்டே இருக்கிறாள். இது போல ஒரு செயல் கடந்த காலத்தில் ஆரம்பிக்கப்பட்டு இன்னமும் தொடர்ந்துட்டே இருக்கிறது. இவ்விடத்தில் செயலின் தொடர்ச்சியை விட அது தொடர்ந்து கொண்டிருக்கும் காலத்தை மிகைப்படுத்தி அல்லது முன்னிலைப்படுத்தி கூற நாம் present perfect continuous tense பயன்படுத்துகின்றோம். இதனுடைய வாக்கிய அமைப்பு subject plus has or have been plus ing form என்றவாறு அமையும். இத்துடன் காலத்தை காட்டுவதற்காக for அல்லது since என்பது பயன்படுத்துவோம். for என்பது பயன்படுத்தும் போது கால அளவையும், since என்பது பயன்படுத்தும் போது specific time குறிப்பிட்ட நேரத்தையும் நாம் குறிப்பிடுவோம். இந்த for and since எங்கு எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பது பற்றி ஏற்கனவே தெளிவான வீடியோக்கள் பல போடப்பட்டுள்ளன. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கின்றேன், பாருங்கள், பார்த்து பயனடையுங்கள். இப்போது இந்த வாக்கியத்தை நாம் பார்ப்போம். அவள் காலை 8 மணியிலிருந்து பஸ்ஸுக்காக காத்துட்டே இருக்கிறாள். அவள் என்பது பேசப்படுகின்ற தேர்ட் பர்சன் சிங்குலர், ஆதலால் has என்னும் s வடிவ வினைச்சொல் பயன்படுத்த வேண்டும். She has been waiting, காத்துட்டே. She has been waiting எதற்காக? for the bus. எப்போதிலிருந்து? since 8 am. since 8 am. She has been waiting for the bus since 8 am. She has been waiting for the bus since 8 am. Very good. நாம் இந்த அலுவலகத்தில் ஜனவரியிலிருந்து வேலை செய்து வருகிறோம். வேலை செய்துட்டே இருக்கிறோம், வேலை செய்து வருகிறோம், ஜனவரியிலிருந்து வேலை செய்கிறோம். இப்படி எது வேணுமென்றாலும் நாங்க சொல்லலாம். இதை ஆங்கிலத்தில் கூறும் போது we have been, ஏன் இங்கு have பயன்படுத்துகின்றோம்? we என்பது தேர்ட் பர்சன் சிங்குலர் அல்ல. it is a plural subject and a first person. பேசுபவர்கள் we have been working in this office எப்போதிலிருந்து? since January. we have been working in this office since January. again, we have been working in this office since January. எல்லாரும் வாய்விட்டு சத்தமா சொல்லி பாருங்க. very good. we have been working in this office since January. அவன் இந்த காரை மணிக்கணக்காக சரி செய்ய முயற்சித்துட்டே இருக்கிறான். he has been trying, முயற்சித்துட்டே. he has been trying to fix the car for hours. எங்களுக்கு ஸ்பெசிபிக்கா எவ்வளவு மணித்தியாலம் என்று தெரியல, ஆனா மணிக்கணக்கா இருக்கிறான். he has been trying to fix this car for hours. again, he has been trying to fix this car for hours. குழந்தைகள் காலையிலிருந்து வெளியே விளையாடிட்டே இருக்கிறார்கள். காலையில விளையாடு போனாங்க, இப்ப வரைக்கும் விளையாடிட்டே இருக்கிறாங்க. The children have been playing outside since morning. The children have been playing outside since morning. again, the children have been playing outside since morning. மதிய உணவை சாப்பிட்டு விட்டதால் அவர்கள் தங்களின் வேலையை தொடர்ந்தனர். அதாவது இப்ப சாப்பிட்டு முடிச்சிட்டின. இவ்வாறு ஒரு செயல் நடைபெறுவதற்கு முன்னர் மற்றும் ஒரு செயல் நிறைவேற்றப்பட்டிருக்குமாயின் அவ்வாறு நிறைவேற்றப்பட்ட செயலை having plus V3 வடிவத்தில் வெளிப்படுத்துவோம். having plus V3 வடிவத்தில். இங்கே முடிக்கப்பட்டுள்ள செயல் என்ன? மதிய உணவை சாப்பிட்டது. அப்ப அதை எவ்வாறு சொல்வோம்? having eaten lunch
Having eaten lunch, they continued their work. Having eaten lunch, they continued their work. Again, having eaten lunch, they continued their work. எல்லாரும் வாய் விட்டு சத்தமா சொல்லி பாருங்க. Amazing. இப்ப என் கூட சேர்ந்து சொல்லுங்க. Having eaten lunch, they continued their work. செய்தியை கேட்டு விட்டதால், செய்தியை கேட்டு முடிச்சிட்டாங்க. அவள் தனது நண்பரை அழைத்தார். Having heard the news, she called her friend. Having heard the news, she called her friend. Having heard the news, she called her friend. திரைப்படத்தை முன்பே பார்த்து விட்டதால் அவள் எங்களுடன் தியேட்டருக்கு வரையில்லை. நாங்கள் எல்லாம் தியேட்டருக்கு போனோம், அவங்களோட வரையில்லை. அதுக்கு வராம விட்டதுக்கான ரீசன் என்ன? அவள் ஏற்கனவே அதை பார்த்து விட்டாள், முன்பே பார்த்து விட்டாள். Having watched the movie before, she didn't come to the theater with us. Having watched the movie before, she didn't come to the theater with us. எல்லாரும் வாய் விட்டு சத்தமா சொல்லி பாருங்க. Splendid, you got it. தனது நண்பருடன் பேசுவதற்காக நின்று நேரத்தை மறந்து விட்டான். ஏதோ ஒரு செயலுக்காக போறான், போய்கொண்டிருக்கேல நண்பரோடு பேசுவதற்காக நின்றான். நின்றுட்டு நேரத்தை மறந்துட்டான். ஏதோ ஒரு செயலை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த சந்தர்ப்பத்துல இன்னும் ஒரு செயலை செய்வதற்காக அந்த செய்கிற செயலை நிறுத்தி வைக்கிறீர்கள். அதை குறிப்பதற்காகத்தான் stopping to plus be1 form பயன்படுத்துகின்றோம். நண்பருடன் பேசுவதற்காக நிறுத்துகிறார். stopping to talk to his friend. எதை மறந்து விட்டான்? he forgot the time. எவ்வளவு நேரம் போச்சு சண்டதையே மறந்துட்டார். ஆனா வேற ஏதோ வேலைக்கு தானே போயிட்டு இருந்திருப்பார். எதற்காக நிறுத்தினார்? நண்பருடன் பேசுவதற்கு. stopping to talk to his friend. he forgot the time. எல்லாரும் வாய் விட்டு சத்தமா சொல்லி பாருங்க. well done. stopping to talk to his friend, he forgot the time. வயல்வெளிகளை பார்க்க நிறுத்தி நாம் காட்சியை ரசித்தோம். ஒரு பயணத்துல போய் கொண்டிருக்கிறோம், ஆனா வயல்வெளிகளை கண்டோன்னா அதை பார்க்கணும் ரசிக்கணும் என்று நினைச்சு நிறுத்தி காட்சியை ரசித்தோம். stopping to look at the paddy fields, we admired the scenery. stopping to look at the paddy fields, we admired the scenery. stopping to look at the paddy fields, we admired the scenery. again, stopping to look at the paddy fields, we admired the scenery. சாப்பிடுவதற்காக நிறுத்தி அவள் உணவை ரசித்தாள். சாப்பிடுவதற்காக நிறுத்தி அவள் உணவை ரசித்தாள். stopping to eat, she enjoyed the food. stopping to eat, she enjoyed the food. again, stopping to eat, she enjoyed the food. இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? subject plus has or have been plus ing form plus for or since என்னும் வடிவத்தையோ, having plus v3 form என்னும் வடிவத்தையோ, stopping to plus v1 form என்னும் வடிவத்தையோ பயன்படுத்தி நடைமுறையில் நாம் பேசக்கூடிய வாக்கியங்களை முடிந்தவரை உருவாக்கி எழுதி பாருங்கள், பேசி பாருங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. It will be helpful for other viewers, and if you have any doubts or mistakes, I will help you. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருந்தால் மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு முடிந்தவரை ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இதே போல மேலும் பல வீடியோக்களை பார்வையிட இந்த சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி அருகே உள்ள பெல் ஐக்கனை அழுத்தி கூடவே ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். Thank you for watching.